ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஓகே, ஸோ கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது கமெண்ட் பாக்ஸ் வந்து அந்த கபடி என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மையாவே அது நல்லா தான் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. அது மற்ற டீமுக்கு தமிழ் தலைவாஸ் கபடி இல்லையே. ஆமா இல்ல, தமிழ் தலைவாஸ் கிட்டத்தட்ட பரிதாப நிலை. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? என்ன சொன்னீங்க? ப்ரோ கபடியோட ஆர்சிபி தான் தமிழ் தலைவாஸ்னு சொல்லிருக்கீங்களா? உண்மையாக்கிடுவாங்க போல இருக்க போற பக்கம். அப்புறம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு தெரியல எனக்கு. இல்ல, ஆனா இந்த டைம் தமிழ் தலைவாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வராம போனதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ஜூரிஸ்ல மாட்டிக்கிட்டதெல்லாம் பெரிய விஷயமா ஆமா. இருக்கு. ஏன்னா இன்ஜுரியை பத்தி நம்ம பேசவும் இல்ல, ஆடியன்ஸும் பெருசா பேசுற மாதிரியும் எனக்கு தெரியல. நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்கிறது வந்து சேரானாவோட கமிட்மெண்ட், சேரானாவோட ஸ்ட்ராட்டஜி சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே இதை பத்தி பேசி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். என்னடா சேரானா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன், எதுவுமே அங்கே ஒர்க் ஆகல, டீமை பார்த்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு நான் சேரானாவை மட்டுமே குற்றம் சொல்ல மாட்டேன். அவரோட ஒரு சில அப்ரோச்சஸ் ஓகே தான், மிஸ்டேக் ஆயிடுச்சான். பட் அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது அவர்கிட்டே கொடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடியோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 பேர் கண்டென்ட் வந்து அப்படியே பேசிட்டு போயிடணும். இப்போ 3வது ஒரு ஆள் வந்து அடிக்கடி இந்த கண்டென்ட் பேசுன்னு சொன்னார்னா அது செம்ம கடுப்பாகும். ஏதோ சொல்றான், இல்லைண்ணா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பண்ற வரைக்கும் விடணும். பண்ணலைன்னா நீங்க வந்து பண்ணலாம், அதுவும் வெளியே வந்து பண்ணா நல்லா இருக்கும். பண்ணிட்டு இருக்கப்பவே அதை பண்ணா பெரிய பிரச்சனையாகும். அபிதா மாமா கோவம் வந்துச்சு. இது இல்லைண்ணே, எனக்கு கோவம் அங்க வந்துருச்சு. ஸோ சேரானா தான் கோச், அவர் தான் வந்து ஃபீல்டில் வந்து பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவார்னு சொல்லப்பட்டது. பட் இப்போ இன்னொரு கோச், அதாவது மெயினா வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்ட உதயகுமாரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது இல்லாம சிஇஓ அவர் வந்து பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சேரானாவை. சிஇஓ வந்து எந்த ஒரு டீமோட சிஇஓமே போய் பிளேயர்ஸ் கிட்ட பேச மாட்டாங்க, இவர் போயிட்டு பிளேயர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு புரியல, அப்ப யார் கோச் இங்க? சேரானா கோச்சா இல்ல சிஇஓவா இருக்கிற நீ கோச் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த மாதிரியான பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து டீம்ல போயிட்டு இருக்கு. இதனாலதான் தமிழ் தலைவாசால பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையோங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இதெல்லாம் பத்தாம இன்ஜுரி வேற செய்யு செஞ்சிருச்சு தமிழ் தலைவாச. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 7 வேற லெவல்ல இருந்துச்சு, அது டப்புன்னு அடிபடி தகராறா போச்சு. ரெண்டாவது அடுத்து இப்போ ஸ்டார்டிங் 7 இருக்குது, இதுலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து. இது 5வது ஸ்டார்டிங் 7. அதான் சொல்றேன், இப்படி நிறைய ஸ்டார்டிங் 7 மாறிக்கிட்டே இருக்கு. அது காரணம் என்ன? இன்ஜுரிஸ் தான் நிறைய. ஸோ இப்போ லாஸ்டா கலக்கின மாசானமத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும், டப்புன்னு பார்த்தா அவருக்கு இன்ஜுரிட்டீங்க. ஆமா, நீங்க வாட்ஸ்அப்ல வாழ்த்து தெரிவிச்சீங்க, அடுத்த நாள் அவர் இன்ஜுரி உட்காண்டாரு. இதுக்கு நான் தான் காரணம் சொல்ற மாதிரி இருக்குடா. இல்ல சொல்றேன், நல்லா இருந்துச்சு, வேற ஆள் விளாண்டீங்க. அடுத்து அவருக்கு அந்த விஷாலுக்கு அடிபட்டுருது அப்படின்னு பாத்துங்க, அவர் பத்திரமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டா பார்த்தா தலை ப்ரோ எனக்கு அடிபட்டுருச்சு ப்ரோ அப்படின்னாரு. ஐயோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது காமெடிக்காக சொல்லாங்க, சீரியஸாவே நல்லா விளையாண்டுருக்க பிளே டப்புன்னு வந்து பார்த்தா இன்ஜுரிஸ். இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ராம்குமார் மாயாண்டி, நிதின் சிங், மோஹித்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாகராத்திக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜுரி, ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஒரு மாசமா ட்ரை பண்ணாங்க, அவர் ரிகவர் பண்ண முடியல, அவர் ரூல்ட் அவுட். இன்ஜுரிஸ் லிஸ்ட் பாரு, மாசானமுத்து, சாகில், அப்புறம் சச்சின்லாம் இன்ஜுரி கிடையாது, நீங்க தான் எடுக்காது, 2 பேரும் ஃபார்ம் கிடையாது, இப்படி சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியது இல்ல. சாகர் வெளியே போயிட்டாரா, அதுக்கப்புறமா சாகில கேப்டனா அப்பாயின்ட் பண்ணி சரி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சச்சின் கேப்டன் ஆனாரு, 2 பேருமே சுத்தமா ஃபார்ம் கிடையாது, வெளியே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நரேந்திர கேப்டனா போட்டாங்க, அவர் ஒரு மேட்ச் நல்லா ஆடினாரு, 6 பாயிண்ட் எடுத்தாரு, உடனே அவருக்கு ஒரு இன்ஜுரி, அவர் வெளியே போயிட்டாரு. இப்போ 5வதா ஒரு கேப்டன் அப்பாயின்ட் பண்ணாங்க, நிதேஷ்குமார்னு சொல்லிட்டு. இந்த சீசன்ல உருப்படியா நம்ம தமிழ் தலைவாசி இருக்கிற 2 விஷயம் என்னன்னா, மொயின் சஃபாகின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நிதேஷ்குமார்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் யங்ஸ்டர், அவரை வந்து NYPA சைன் பண்ணி பேக்கப் பண்ணாங்க, இப்போ அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இது 2 மட்டும் தான் பாசிட்டிவ் நோட் ஃபார் தமிழ் தலைவாஸ் இந்த சீசன். அது இல்லாம அமீர் ஹசன் பஸ்டாமி அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓவராலா தமிழ் தலைவாஸ் இன்ஜுரினால பெருசா பாதிக்கப்பட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி மாசானமுத்து நல்லா ஆடினாரு, இன்ஜுரி. விஷால் சேகர் நல்லா ஆடினாரு, அதுக்கப்புறமா இன்ஜுரி. ஒட்டுமொத்த டீமே இன்ஜுரினால மட்டும் தான் இருக்கு. இது தமிழ் தலைவாஸ் கிடையாது, இன்ஜுரி தலைவாஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஸ்டார்டிங் 7 இதை தான் இருக்கணும். நானா அதெல்லாம் மேபி எனக்கு தெரியல, என்னோட பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்குங்க. அமீர் ஹசன் பஸ்டாமி வந்து ரைட் கார்னர்ல, லெஃப்ட் கார்னர்ல நிதேஷ்குமார். ஆமா, அவர்தான் ஹையஸ்ட் பாயிண்ட் டேக், அவ்வளவுதான். அண்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா அனுஜ் கவடியாக்கு போவேன் திரும்ப லெஃப்ட். எனக்கு தெரியல, அது ஆசிஸ்க்கு பதில் அனுஜ் கவடி இருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால அது இல்லாம ரோனக் தான் என்னோட ரைட் கவர், அபிஷேக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, மொயின் சஃபாகி வந்து மெயின் பிளேயராக இருப்பார் என்னோட ரைடரில். மொயின் சஃபாகி சௌரப் கூடவே வச்சுப்பேன், சௌரப் கண்டிப்பாக உள்ள வைக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இந்த 3வது ரைடருக்கு வந்து மேபி இமோன்ஸ் ட்ரை பண்ணலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இமோன்ஸ் ரொம்ப நாளாக உள்ளே இருக்காரு, அவர் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர் தான், அவரை ட்ரை பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. பட் மொயின் சஃபாகி அண்ட் இமோன்ஸ் சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஆனால் ரஞ்சித் அண்ணன் நம்ம நிறைய பேசியிருக்கோம், சச்சினை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் 2 பேருமே ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, பாயிண்ட்ஸை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களை இறக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் த டைம். இன்னும் 7 மேட்ச்சில் 6 மேட்ச் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப் போக முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்தில் அவங்க இன்னும் புனே லீக்ல ஒரு மேட்ச் கூட ஆட ஆரம்பிக்கல. புனே லீக்ல மட்டும் நமக்கு 6 வின் தேவைப்படுது. ஸோ ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஸ்டார்டிங் 7 வச்சு ஜெயிக்க முடியுமானும் எங்களுக்கு தெரியாது. பட் ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புகிறோம். சூப்பராக
அப்போ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா தமிழ் தலைவாசி என்ன இருக்க போகிற 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சே தீரணும். எழுதி வச்சுக்கிங்க. ஜெயிச்சிங்கன்னா நம்ம ஆர்சிபின்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு 6 மேட்ச் ஜெயிச்சாலும் ஆர்சிபி தான் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. எப்படி சொல்லு? 2024 ஆர்சிபி இப்படி தான் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிச்சு மேலே வந்தாங்களே, கடைசியாக சிஎஸ்கே அடிச்சுட்டு. அப்படி வந்தாங்கன்னா அப்பயும் அங்கே ஆர்சிபி கொடுத்த கம்பேக் மாதிரி இங்கே தமிழ் தலைவாஸ் கொடுத்தாங்கன்னு அதையும் பேசுவாங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், எதுவும் கிடையாது. அசிங்கப்படுத்துறானா? இது நடந்ததே சொன்னானே. இது நான் அசிங்கப்படுத்த அடுத்த வருஷம் இருக்குடி இதுக்கு தமிழ் தலைவாஸ்க்கா காலம் 8ல் ஆர்சிபி பொழக்கிறது. பார்ப்போம் யாரை பொழக்கிறாங்கலாம் தெரியாது. பட் ப்ரோ கபடியில் தமிழ் தலைவாஸ் எல்லாரையும் பொழக்கணும்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ குவாலிஃபை ஆகணும், எனக்கு பிளே ஆஃபுக்கு வரணும். அதுக்கப்புறம் பிளே ஆஃப் வந்தால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பிளே ஆஃபில் சர்வை பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பிளே ஆஃப் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கப்பு அடிக்கிறதுக்கான டீமே இல்லைண்ணே. பாதி டீம் இன்ஜுரியில் படுத்துட்டு இருக்கு. லக்லியாவது அடிக்க மாட்டா தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும். இல்லைண்ணே, அதுதான் பிளே ஆஃபுக்கு வந்துடலாம். தட்டு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி லக்கில் வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறமா பெரிய ஸ்ட்ராங்கான டீம்லாம் மோதணும். ஒரு மேட்ச் ஆனால் ஒரு மேட்ச் தோத்தா வெளியே போயிடணும், நாக் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி டீம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பதுங்கிறதுக்கு மேபி உங்களுக்கு லக்கு பதுங்கிறது பாயிருதுக்குடா. சரி, எப்படி பாஞ்சிட்டே இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன்.